இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பலரும் ஏன் ஒவ்வொருவரும் விழா நாயகர்கள், தனியாக விழா எடுக்க தகுதியானவர்கள் தான். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து விழா எடுக்கும் மனிதரை பற்றி நான் சொல்வது ஒரு கடைக்குட்டியாக இங்கே இருந்து சொல்வதாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே ஐயா சரவணன் ஐயா அவர்கள் வரவில்லை. அவருடைய மடியை, அவருடைய இடத்தை இங்கே கொடுத்திருக்கிறார். அதற்கு பதிலாக ஒரு பிரதிநிதியாக அவருடைய கடைக்குட்டி பிள்ளை, நானும் செல்ல பிள்ளை விசி குகநாதன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் என் பழைய நினைவுகள். காரணம், நான் களத்தூர் கமல் என்று அவர் என்னை எண்ணி பேசியதே கிடையாது. நான் 20-21 வயதில் அவரை சந்திக்க சொல்லும் போது அவர் கொடுத்த மரியாதை எனக்கு மற்றவர்களுக்கு அப்படி கொடுக்க வேண்டும் என்று தோன்ற வைத்தது. வாப்பா தம்பி என்று கூப்பிட்டிருக்கலாம், ஆனா வாங்க அப்படின்னு தான் கூப்பிட்டாரு. என்ன அந்த குணாதிசயம் சரவணன் சாருக்கே உண்டு. அதனால்தான் சரவணன் சாரை இவ்வளவு மதிக்கிறாரு இவரை. ஏன்னா சரவணன் சாரையும் அப்படித்தான் அவர் நடத்தியிருப்பாரு. சின்ன பையனா பார்த்திருப்பாரு. அப்புறம் அவருக்கு கொடுக்க, அவங்க அப்பாவுக்கு கொடுத்த மரியாதையை அப்படியே அவர் சரவணன் சாருக்கும் கொடுத்திருப்பார். அவர்கிட்ட கத்துக்க வேண்டியது அந்த புன்னகையும் அந்த மரியாதையும். நான் ஏதோ ஓரளவுக்கு கத்துக்கிட்டு இருக்கேன். புன்னகை இன்னும் வரமாட்டேங்குது. வாழ்க்கை சூழல் அந்த மாதிரி இருக்கலாம். பட் அவர் செய்ய வேண்டிய பல விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு முறையும் சந்திக்கும் போது அவர் நினைவுபடுத்துவார். நான் ஒரு 20-21 வயசா இருக்கும் போது நான் டெக்னீஷியனா தான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன். சினிமா நட்சத்திரமாக என் நடிகனாக வருவேன்னு கூட எனக்கு சந்தேகம். சின்ன சின்ன வேஷங்கள் செஞ்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு என்னமோ டெக்னீஷியனா இருக்கிறது தான் கௌரவம் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப பாலு மகேந்திரா அவர்கள் முதல் படம் எடுக்க போறார். அவருடைய ஃப்ரேமிங், அதற்கு முன்னாடி நாங்க அவர் மலையாளத்தில் எடுத்த படங்களுடைய ஃப்ரேமிங் எல்லாம் மாறி போயிடும். இங்க தியேட்டர்ல நான் சண்டை போடுறதுக்காக டிஆர் அவர்களே அவரை பார்த்தாதான் இதெல்லாம் சரியாகும்னு சொன்னாங்க. நான் போய், என்ன சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பிரமாதமா இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு ஃப்ரேமிங் வச்சிருக்காரு, அதெல்லாம் மாறி போயிடுச்சு. ஒவ்வொரு தியேட்டர்ல ஒவ்வொரு மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க. அதுக்கு தான் நாங்க எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். குட், யூ நோட்டீஸ் தட். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எல்லாரும் ஒரே மாதிரி செய்ய முடியாது. சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி பரமக்குடி ஸ்டேஷன் இருக்கான்னு கேட்டாரு. அப்ப அதுக்காக டூரிங் டாக்கீஸ்க்காக படம் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. அவருடைய ஆரம்பம் டூரிங் டாக்கீஸ்ல இருந்தாங்க. இல்ல, அதுக்காகவும் படம் எடுக்கணும், அதுவும் வேணும் இதுவும் வேணும் என்று எனக்கு அறிவுறுத்தினார். நான் இந்த வேளையில் பாலுமகேந்திரா அவர்களை பற்றி பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். நான் பாலுமகேந்திரா அவர்களிடம் கோழி மூட்டினேன். ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாரு, மெதுவாக தான் நடக்குங்கிறாரு. தேவரமான்ல சிவாஜி சார் என்னுடைய பாத்திரத்துக்கிட்ட சொல்லுவாரு, மெதுவாக தான் வருவான் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி சொல்லிட்டாரு சார் அப்படின்னு. பாலு அவர்கள் என்ன பண்ணார்னா, சரி அது நடக்காதுன்னா நம்ம அதுக்கு ஒரு சட்டம் போடுவோம். பாலு அவர்கள் எடுத்த படம் இது இந்த குறை தீர்க்கப்படும் வரை அவர் ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிட்டாரு. அந்த ஃப்ரேமை எந்த ப்ரொஜெக்ஷனிஸ்டாலையும் மாற்றவே முடியாது. இப்படி நடந்த கூட்டு முயற்சியில் வளர்ந்ததுதான் இந்த இண்டஸ்ட்ரி.